எந்த ஒரு நடிகையும் தமிழ் சினிமாவில் இத்தனை கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. நம்ம அதிகபட்சமாக ஒரு 14 வருஷம் தான் நடிச்சிருக்கிறேன். அவங்க கூட 2 படம் நடித்தேன் நான். அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா போகும்போது போனேன். ஒரு ரொம்ப எளிமையாக, அதாவது தன்னை ஒரு பெரிய நடிகை மாதிரி, நான் சிவாஜி அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் கூடலாம் நடித்த ஒரு மமதையோ ஒரு சின்ன பகட்டு கூட இல்லாமல் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட உண்மை இருந்தது. அவருடைய மகன் அவரையும் கூட நான் பார்த்தேன் அந்த வெளிநாட்டில். அதை தாண்டி நடிக்க வரும்பொழுது கூட ஒரு அசிஸ்டண்ட்டு கூட இருக்கிற அந்த ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இவங்களெல்லாம் அவங்க கூட அவங்கள ஒரு வேலை செய்கிறவங்களா பார்க்கல. அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை தான் அவங்க நடத்துனாங்க. அதை நான் நேராக பார்த்தேன். அவங்க எனக்கு தெரிஞ்சு மனோரமா ஆட்சி நடிப்பை பொறுத்த வரைக்கும் மேடையில் நடித்து, நாடகங்களில் நடித்து, பல பரிமாணங்களில் எந்த விதமான கதாபாத்திரங்களையும் ரொம்ப நம்பகத்தன்மை நிறைய அவங்களுடைய நடிப்பில் நம்பகத்தன்மையாக இருக்குது. அம்மானா அம்மாவா அந்த மாதிரி இருக்கும், அந்த உண்மை இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம நிறையா கற்றுக்கணும். அவங்களுடைய அந்த ஒழுக்கம், அந்த சின்சியாரிட்டி, இவ்வளோ படம் நடித்தேங்கிற அந்த இது இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தம், இதெல்லாம் இளைய தலைமுறைகள் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் மொழி சார்ந்த, இந்த தமிழ் மொழி சார்ந்த அத்தனை பேருக்குமே பிடித்த ஒரு நடிகையாக எப்படி அப்துல் கலாம் ஐயா இந்த உலகம் முழுக்க எல்லாருக்கும் பிடிச்சதோ, அதே மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள். அவங்களுடைய ஆத்மா சாந்தியோடு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த நடிகர் சங்கத்தோட சங்கரதா சுவாமிகள் கட்டடம் யார் கட்டினாலும் அந்த கட்டடம் கட்டும் பொழுது அதில் ஒரு ஹாலுக்காவது அந்த ஆட்சியினுடைய பெயரை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதில் நாடகத்துறைக்கு வரும்பொழுது நாடக கலைஞர்களாக அன்றைக்கி உருவானவங்க எல்லாருக்குமே பாடத் தெரியணும், இசை தெரியணும், தாளம், இசை தெரியணும், வசன உச்சரிப்புகள், அது வகுப்புகள் எடுக்கப்பட்டது. அவங்களுக்குன்னு ஒரு குருகுலம் மாதிரி இருந்தது நாடகத்துறை. அதனால தான் இன்றைக்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதின நாடகங்கள்லாம் கதாநாயகியாக அந்த அம்மா நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கலைஞர் ஐயா எழுதின நாடகங்கள்லாம் கூட உதயசூரியன்கிற ஒரு நாடகத்திலலாம் அந்த அம்மா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. எல்லா கதாபாத்திரமும் சின்ன வயசில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அந்த அங்கே அவங்க கற்றுக்கிட்ட அந்த அடித்தளம் எப்படி நம்ம ஒரு தமிழ் மொழிக்கு உயிரெழுத்துக்களை கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க கற்றுக்கிட்டதுனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் அவங்களுடைய நடிப்புலையும் சரி, அது எதுலேயுமே அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நேர்த்தியாக அவங்களால இந்த சினிமா துறையில் இத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு மேலே அவங்க எல்லாரும் கூட நடிச்சிருக்கிறாங்கன்னா அதற்கு அந்த அடித்தளம் தான். அந்த ஒரு அடித்தளம் மீண்டும் நாடகத்துறைக்கு வரணும். சங்கரதா சுவாமிகள் எழுதின 63, 64 நாடகங்கள் இருக்குது. அந்த நாடகங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு சில நாடகங்கள் தான் மேடையில் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வள்ளி திருமணம், அரிச்சந்திர மயனகண்டம், இந்த மாதிரியான நாடகங்கள் தான் பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற நாடகங்களையும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பெயரில் ஒரு அகாடமி ஆரம்பித்து, மனோரமா ஆட்சியின் பெயரில் ஒரு நாடக அகாடமி ஆரம்பித்து அதில் சிறந்த மூத்த கலைஞர்களை வகுப்புகள் எடுக்க சொல்லி பட்டறைகள் நடத்தி அவங்கள மீண்டும் இந்த கலைத்துறை, அதாவது நாடகத்துறையை பலப்படுத்தணும். அது கூட நல்ல ஒரு இதுதான். அது அந்த அம்மாவுக்கு செய்யக்கூடிய அவங்களுடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்.